ஹாய் மக்களே, எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்காக இங்கே ஃபேண்டாஸ்டிக் ஒரு பேம்போ சூட் வித் மட்டன் லேம், அதான் ஆக்சுவலி போன்லெஸ்ஸு. அதை எப்படி செய்யறது ஈஸியாக ரெசிபி. நீங்கள் வீட்டிலே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியாக ரெசிபி. இதெல்லாம் பார்க்கறதுல 5 நிமிஷம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம கூட வீடியோலேயே பார்க்கலாம். இதான் மெயின் கோர்ஸ். ஓகே கைஸ், இதை ரெடி பண்ணிது. நமக்கு என்னென்ன வேணும்னா பெல் பேப்பர், இதான் நம்ம பட்டை மிளகா, ரெட் கலர் பட்டை மிளகா ஜூலியனா கட் பண்ணுங்க லென்த்தாக. நான் வீடியோவில் எப்படி கட் பண்ணுறேன் சேம் கட் பண்ணுங்க. இதை கட் பண்ணி சைட்லேயே வச்சுங்க. அதே கலருக்காக சூப்பராக இதை நம்ம கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம் போட்டு கட் பண்ணியிருக்கு. இதை சேமாக கட் பண்ணுங்க. எல்லாமே ஜூலியன் கட் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டைலில். இதை பேம்போ சூட்டு. இதை பேம்போ சூட்னா தமிழில் என்ன சொல்கிறோம் எனக்கு தெரியல. நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். பேம்போ சூட்னா தமிழ் என்ன சொல்கிறோம். இந்த பேம்போ சூட்டு அது ஸ்டைலில் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருந்தா கட் பண்ண எல்லாமே இங்கே இருக்குது. இன்க்ரீடியன்ஸ் நம்ம கட் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. அந்த ஸ்டைலில் ஜூலியன் லேமில் கொஞ்சமாக ஆரோமேட்டிக், கொஞ்சமாக சால்ட், கொஞ்சமாக லைட் சோயா சாஸ், கொஞ்சமாக எக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். கொஞ்சம் எக் போட்டால் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஃப்ளவர், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ரெண்டுமே சேர்த்து நல்லாமே மிக்ஸ் பண்ணோம். மிக்ஸ் பண்ண அப்புறம் ஒரு கடாயில் ஆயில் போட்டிருக்கு. இந்த ஆயில் நல்லா சூடாகணும். ஆயில் நல்லா சூடாகிடுச்சுன்னா அந்த நம்ம மேக்னேஷன் பண்ணியிருக்க மட்டனு, ஜூலியன் மட்டனை அப்படியே போட்டிருக்கு. ஏன் நான் இந்த மாதிரி போட்டேன்னா, இதை மட்டன் எல்லாமே தனியாக வந்துடும். அதை முட்டை போட்டிருக்கு, அழகாக இதாகிடும். மெயின் கோர்ஸு ஒட்டமட்டா சூப்பராக வந்திருக்கும். இதை எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக ஃப்ரை, நல்லா வேறு லெவலில் ஃப்ரை ஆயிடுச்சு. அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கார்லிக் போட்டு, கார்லிக் நல்லா சாட்டே பண்ணோம். சைனீஸ்க்கு இப்போவுமே நம்ம கார்லிக் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்டேஜ் கொஞ்சமாக சில்லி ஆயில் போட்டிருக்கு. சில்லி ஆயில் அப்புறம் எல்லாமே கட் பண்ணி நம்ம இன்க்ரீடியன்ஸ் பேம்போ சூட் எல்லாமே ஸ்ப்ரிங் ஆனியன், பட்டை மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு. இதான் நம்ம சிம்பிள் ரெசிபி. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ எங்கே பார்க்குறீங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடம்ல பார்க்குறீங்க திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி. ஓகே கைஸ், அப்புறம் அந்த சைடு நான் மட்டன் ஃப்ரை பண்ணால் அப்படி போட்டிருக்கேன். போட்டால் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றணும். தண்ணி விட்டால் கொஞ்சமாக நல்லா இதாகிடும், குக் ஆகிடும். இன்னும் குக் ஆகிடுச்சு ஆல்ரெடி, இன்னும் சாஃப்டாகிடும். ஸோ அந்த ஸ்டைலில் கொஞ்சமாக நம்ம கூட ஓஸ்டர் சாஸ் இருக்குது. ஓஸ்டர் சாஸ் நான் போட போகிறேன். ஒரு ஸ்பூன் மாதிரி போட்டிருக்கு. இதை நல்லா இன்னும் லைட்டாக லைட் சாஸ் போட்டிருக்கு. லைட் சாஸ் கொஞ்சம் சால்ட்டாக இருக்கும், அதை பார்த்து தான் போடணும், ஜாஸ்தி போடக்கூடாது. போட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கு. கார்ன்ஃப்ளவர் போட்டு நான் லைட்டாக திக்காக பண்ணோம், கிரேவி மாதிரி திக்காக சூப்பராகிடும். கொஞ்சமாக இதான் நம்ம சைனீஸ் ஃப்ளேவருக்கு செஸ்மி ஆயில் சொல்கிறோம். இதான் தீல், ஒயிட் தீல் செஸ்மி ஆயில். இதே சூப்பராக ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஒரு சிம்பிள் ரெடி, பஸ் டேஸ்ட்னால் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் யார் ட்ரை பண்ணுறீங்க கண்டிப்பாக கமெண்ட்லேயே எனக்கு சொல்லுங்கள். இப்படி இருந்துச்சு. ஒரு கார்னிஷிங்க்கு ஸ்ப்ரிங் ஆனியன் பார்க்க ரொம்ப. இந்த ரெசிபி நம்ம ஃப்ரைட் ரைஸ்லேயே சாப்பிட்லாம், லூனூஸ்லேயே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ் கூட, ஃப்ரைட் ரைஸ் கூட சாப்பிடுங்க, லூனூஸ் கூட சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் போடுங்க. பை.